சிவன் ஏன் நீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார் என்று உங்களுக்குத் தெரியுமா? இதோ உங்களுக்காக மிகவும் சுவாரஸ்யமாக இது புகழ்பெற்ற பார்க்கடல் கடைதல் நிகழ்வின்போது நடந்தது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தைப் பெறுவதற்காக மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பைக் கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். நீண்ட நேரம் கடைந்தபோது அமிர்தம் வருவதற்கு முன்பாக ஆலகாலம் என்ற மிகக் கொடிய விஷம் கடலிலிருந்து வெளிப்பட்டது. அந்த விஷத்தின் வெப்பமும் சக்தியும் உலகத்தையே அழிக்கும் அளவுக்கு கொடியதாக இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் அதைக் கண்டு அஞ்சி நடுங்கினர். உலகைக் காக்க வேண்டி சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை அப்படியே அள்ளித் தன் வாயில் ஊற்றிக் குடித்தார். தன் கணவர் விஷத்தைக் குடித்ததைக் கண்ட அன்னை பார்வதி, அந்த விஷம் சிவனின் வயிற்றுக்குள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக வேகமாகச் சென்று சிவனின் கழுத்தைப் பிடித்துத் தடுத்தார். இதன் காரணமாக அந்த விஷம் வயிற்றுக்குள் செல்லாமல் சிவனின் கழுத்திலேயே தங்கிவிட்டது. அந்த விஷத்தின் கடுமையால் சிவனின் கழுத்துப் பகுதி மட்டும் நீல நிறமாக மாறியது. கழுத்து நீலமானதால் அவருக்கு நீலகண்டர் அல்லது திருநீலகண்டர் என்ற பெயர் வந்தது.